இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை சங்கீதம் 107:7 எழுதப்பட்டிருக்கிறது. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். இன்னைக்கு அநேகம் பேருக்கு அவருடைய வாழ்க்கையில எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? நான் சுத்தி சுத்தி வரப்போகிறேனா, அல்லாவிட்டால் பின்னாடி திரும்பி நடக்க போகிறேனா, எனக்கு டைரக்ஷன்ஸ் தெரியலையே என்று சொல்லி அநேகம் பேர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் போய் சேர வேண்டிய ஊருக்கு, நீங்கள் போய் சேர வேண்டிய அந்த இலக்குக்கு அவர் உங்களை நேர் வழியாய் நடத்தி கொண்டு போவார். நீங்கள் திசை மாறி செல்ல போகிறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன? வாட் இஸ் யுவர் கோல் இன் லைஃப்? வாட் டு யூ வாண்ட் டு அச்சீவ்? ஆண்டவர் உங்களை நேர் வழியாய் நடத்தி கொண்டு போவாராம். He is going to lead you in a straight path. உங்களை ஆண்டவர் சுத்தல விட மாட்டார். உங்களை நேர் வழியா நடத்தி கொண்டு போவார். நாம அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். ஒரு கார்ல ஜிபிஎஸ் மிஷின் சொல்லி இருக்குது, நேவிகேஷன் மேப்னு இருக்குது. அந்த ஜிபிஎஸ் நீங்க ஆன் பண்ணிட்டு அதனுடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அது கரெக்டா உங்களை டைரக்ட் பண்ணும். அந்த ஜிபிஎஸ்க்கு தெரியும் இந்த ரோட்ல டிராபிக் இருக்குதுன்னா அதை மாத்தி விடுமே தவிர உங்களை சுத்தல்ல விடாது, உங்களுக்கு நன்மை செய்யும். அதே மாதிரிதான் கடவுளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நேர் வழியா நடத்தி கொண்டு போவார். அவருக்கு தெரியும் எந்த பாதையில என்ன கஷ்டம், என்ன போராட்டம் இருக்குது. கடவுளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும் போது அவர் நம்மளை நேர் வழியா நடத்தி கொண்டு போவார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நீங்கள் கடவுளிடத்துல கேட்கிறீர்களோ அத்தனையும் அவர் உங்களுக்கு நேரா செய்வார். உங்களுடைய பினான்ஸ ஆண்டவர் நேரா கொண்டு போய் உங்களை விடுதலை பண்ணுவார். உங்களுடைய வேலையில, உங்களுடைய அலுவலகத்துல, உங்க பிசினஸ்ல ஆண்டவர் உங்களை நேர் வழியாய் நடத்தி கொண்டு போய் நீங்கள் சேர வேண்டிய பட்டணத்துல கர்த்தர் சேர்ப்பார். இந்த நாள் உங்களுக்கு நேர் வழியாய் கர்த்தர் நடத்துகிற நாள், ஆசீர்வாதமான நாள். God bless you. Have a wonderful day.